ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. நம்ம தூத்துக்குடிக்கு தான். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பி கிளம்புறோம். நம்ம மதுரை பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பஸ் ஏறி கிளம்புறோம். தூத்துக்குடிக்கு நானும் தம்பியும் போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு புது லொக்கேஷனு, நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு லொக்கேஷனு இப்போ தான் போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்ப்போம். அங்கே போயிட்டு என்னன்றதை அங்கே போயிட்டு ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. நம்ம அடுத்த பயணம் கடலுக்கு தான். தம்பி டேவிடு வரேன்ல தூத்துக்குடி, அவரோட தான் நம்ம இன்றைக்கி கடலுக்கு போக போகிறோம். தம்பி தான் கூப்பிட்டு போகிறாப்புல. அவர் வந்தோடனே நம்ம எப்படி போகிறோம் வரோன்றதை அடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு நம்ம இடத்துக்கு. தம்பி டேவிட் வந்துட்டாப்புல அவரோட ஃப்ரெண்டோட. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம இது வரைக்கும் இந்த இடத்துக்கு ஒரு மீனும் பிடிச்சி போட்டதில்லை. ஃபஸ்ட் டைமாக இங்கே வரேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த லொக்கேஷனு இன்றைய பொழுது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சூரிய கரெக்டாக உதிக்குது. நம்மளும் இந்த இடத்துல உதிக்கிறோம். உள்ளே போயிட்டு அடுத்தடுத்து ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் டஃப்பான ஸ்பாட் இது. இந்த ஸ்பாட்டை கடந்து தான் நம்ம அங்கிட்டு போகணும். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த 3 பேரும் கிளம்பிட்டாங்க. நானும் உள்ளே இறங்குறேன். ஃபஸ்ட் டைமாக இந்த இது நம்ம போடுறோம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இடம். அந்த இடத்துல நம்ம நடந்து போகிறோம். பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டே இருக்கோம். அடுத்து அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் நான். ஆரம்பிச்சாச்சு. நம்ம எல்லாம் கட்டி ரெடி ஆயாச்சு. வெயிலும் கொஞ்சம் நல்லா ஏறிடுச்சு. நண்பர்கள் எல்லாம் ஆரம்பித்து தொடங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன எடுக்குதுன்றத பார்ப்போம். அடுத்து நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து ஃபிஷிங் ஸ்பாட்டில் போய் காமிக்கிறேன். ரொம்ப தூரம் நடக்கணும். பார்த்தீங்கன்னா செவிக்கில் பிரபு ஃபஸ்ட்டு மீன் தூக்குறான். ஒரு குட்டி பாறை. ஃபஸ்ட்டு மீன் பரவாயில்லையே. ஒரு லிட்டில் பிளான். ஓகே, சூப்பர்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிற இடத்துல லைன் ஃபிஷ்ன்றது ஒரு ஆபத்தான ஒரு மீன். அந்த மீன் பார்த்தீங்கன்னா தெரியும். அது செத்து மிதக்குது. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான மீன் தான். என்னன்னா கொஞ்சம் நம்மளை கறக்கிறோம் ஆளவே. நுரை வந்துடும். நம்ம பாம்பு கடிச்சா வர மாதிரி, அந்த மாதிரி ஒரு மீன் செத்து மிதக்குது. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஓகே, தொடங்குவோம். என்னப்பா, மெதுவா எத்தனை பேர் சைஸ் நினைக்கிறேன். சைஸ்ரா, சைஸ் 2. சூப்பர். மெதுவா அங்கிட்டு போயிரு. சைஸ்ரா, சாதிச்சாச்சு. சூப்பர்ப்பா. நம்ம ஃபஸ்ட் டைம் பாலத்தில் இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஜோடி போட்டுக்கோமா. அவன் அடிக்கும் போது காட்ட முடியல, இருந்தாலும் அடுத்தடுத்து இருக்குது. இன்னும் ஃபயர் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்.
சூப்பர்ப்பா, கழட்டுங்க, சேஃப்டியாக கழட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் சவிக்கியில் எடுத்தது தான். அதுக்கப்புறம் இன்னும் எடுக்கலை. என்னன்னு பார்த்தா தண்ணியும் ஒரு மாதிரி கலங்கல் ஆயிடுச்சு. நம்மளும் விடாமல் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். லூரு அடிச்சிட்ருக்கோம், சவிக்கி போட்டுட்ருக்கோம், சாஃப்ட் லூரு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். மீனோட நடமாட்டம் அப்படி ஒன்றும் தெரில. வெயில் வேறு பட்டை கிளப்புது. நம்ம ஆளுக பூரா அங்கே இருக்காங்க. பாப்பா அப்படியே ட்ரை பண்ணிட்டு இனி வெளியே போவோம். இனி அடுத்தடுத்து அந்த இடத்துக்குள்ளே ஏதாவது அமைதான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வீடியோ அடுத்த வீடியோவை நான் போடுறதுக்கு வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷார்ட்டாக காமிச்சிருக்கேன். இதுக்கு அப்புறம் வர்றது வேறு லெவலான ஒரு பயங்கரமான சம்பவம் வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும்.